தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இன்று தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் சார்பாக பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்தியாவில் அதிகரித்துள்ள மக்கள் தொகையை ஏற்ப அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட இருக்கின்றன. இது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. மேலும் மக்கள் தொகை உயர்வை கட்டுக்குள் வைக்காத மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 39 மக்களவை தொகுதிகள் 31 குறைய வாய்ப்பு இருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருந்தார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்க உள்ள நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கூட்டியுள்ளார். அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு கௌரவம் பார்க்காமல் இந்த கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட 45 கட்சிகளுக்கு இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதாக அதிமுக, காங்கிரஸ், விசிக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், தமிழக வாழ்மை கட்சி உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் அறிவித்துள்ளன. மேலும் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.